உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், உங்களோட லவ் லைஃப் ஒரு திருமண வாழ்க்கையில் நடக்க போகுது, மேரேஜ் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுங்க. இந்த கார்டோட கனெக்ட் ஆகிட்டு பாருங்கள். ஏஞ்சலோட நம்பர் 44455, அந்த நம்பர் போட்டு நீங்கள் வந்து அவர் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் இல்லைன்னா லவ் லைஃப் இதில் வந்து நடக்க போகுது, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்காக என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்ட், சில பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிங்கிள் பேரண்ட் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்க ஈகோவை லெட் கோ பண்ண சொல்கிறாரு. ரொம்ப வந்து இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிறைய சேஞ்சஸ் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ திங்க் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இந்த ரீடிங் மூலமாக கூட உங்களுக்கு சில சைன் அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஒரு ரெட் அலர்ட் மாதிரி இருக்கும். இந்த திங்ஸ் வந்து காசிங் யூ திஸ், யூ பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக். கொஞ்சம் கவனிக்க சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா வேணாமா, ஓகேவா? உங்களுக்கு உங்கள் நபர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உங்களையும் உங்கள் குழந்தையும் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒரு பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரைட் நவ் அவங்க உங்களோட காண்டாக்டில் இல்லை. பட் அவங்கள வந்து திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பட் அது வந்து வேண்டாங்கிற மாதிரி அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க. அந்த நபர் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்கிற மாதிரி சில அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியுது. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு, இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கானது. அண்ட் ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் சரியான புரிதல் இல்லாதனால பிரிஞ்சிருக்கீங்க. இது நோ கான்டாக்ட்லேயே வருது. இந்த வரும் வாரம் சில பேர் வந்து நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தால் கூட, உங்கள் நபரோட ஒரே வீட்டில் இருந்தால் கூட 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாமையே வாழ்கிறீங்க. அது மாதிரி லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஒரு 2 பேருக்குமான அந்த இணக்கம் வந்து சரியாக இல்லை. இது வந்து சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 பேரும் மனம் விட்டு பேசணும்னு சொல்றாரு. கெட்டிங் டு நோ ஈச் அதர். 2 பேருக்குமே வந்து இந்த பாண்டிங்கை வந்து சரி பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 பேரோட மனநிலையும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியான புரிதல் இல்லை. உட்காந்து பேசி நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். சில பேருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருக்கு உங்க நபர், ஆனால் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன். நீங்கெல்லாம் வந்து 40, 45, 50 கிராஸ் பண்ணி இருக்கக்கூடிய நபர் தான். உங்களுக்கும் அந்த ஏஜ் குரூப் இருக்கும், உங்க நபருக்கும் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது தீர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. குருமார்களை சரண்டர் பண்ணி அவங்க கிட்ட வந்து உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான அந்த வழிகளை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சிலருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த நபர் கொஞ்சம் ஒர்த்தானவங்கள மாதிரி தான் தெரியுது. இவங்க வந்து ஒர்த்தான பர்சன் தான். ஆனால் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. இது ஒரு சிலருக்கு. சில பேருக்கு வந்து உங்கள் நபருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ரீயூனியன் பாசிபிளாக இருக்கும். சில பேருக்கு உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசலாம், அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது ஏஞ்சலோட ஒரு கைடன்ஸாக இருக்குது. உங்கள் நபர் கொஞ்சம் அவரோட மனசில் சில மாறுதல்கள் வந்திருக்கு.
அவருக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுக்கலாம், நீ இப்ப நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? இன்கேஸ் இந்த 7 டேஸ்ல உங்க நபர்கிட்ட இருந்து இல்ல அவர் டைரக்டா வந்து பேசலாம், இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்துல கம்யூனிகேட் பண்றாங்க, உங்களோட வந்து அவங்களோட வாழ்வியலை வந்து இணைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களோட நீங்க பயணிக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏஞ்சல். ஆனா நீங்க ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைச்சு ரொம்ப அதாவது ரொம்ப டெப்தா ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப ட்ரையா நினைக்கிறீங்க, வெறுப்பா இருக்கீங்க. ஓ, அது வேண்டாம். அது இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த ஹீலிங் செக்ஷன்ல அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான அந்த மனம் வந்து அமைதிப்படும், அந்த வெறுப்பெல்லாம் போயிடும். சரியா? கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கிளன்சிங் இந்த வரும் வாரத்துல நீங்க வந்து உங்களோட மனதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்களோட அந்த கசப்பான விஷயங்களை விடுங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து ரெமெடியும் கொடுத்துட்டேன், ஹீலிங் செக்ஷனும் வச்சாச்சு, பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்குறாரு பார்க்கலாமா? இந்த வரும் வாரம் இந்த அடுத்த 7 நாட்களில் லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது மெசேஜ் வச்சிருக்கீங்களாப்பா? கொடுக்கலாமா? இன்னும் திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்காகவும் சாமுவேல் ஏஞ்சல். சில பேர் வந்து ரொம்ப மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. நீங்க ஃபீமேலாகவும் இருக்கலாம், நிறைய பேர் ஃபீமேலா இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனாலும் சில அடிக்ஷன்ல இருக்கீங்க. உங்க அடிக்ஷன்ல இருந்து வெளியில வாங்க. ஐயா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்னமா கொடுக்குறாரு? ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் தீஸ் அடிக்ஷன்ஸ் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப். உங்களோட வாழ்க்கைய, உங்களோட இந்த திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, லவ் லைஃபா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றது இந்த ஒரு விஷயம்தான். உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியும் சில பேர் இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரும் வாரம் நீங்க உங்களோட லவ் பாண்டிங்கை பத்தி, உங்க நபர் பத்தின பாஸ்ட்ல நீங்க ரொம்ப அவங்களோட சண்டை போட்ட விஷயங்கள், மனம் வந்து ரொம்ப அவங்களால ஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்களை, இது மாதிரி அதிகமா நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க நபருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கணும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த இன்னர் சைல்டு சந்தோஷமா இருக்க மாதிரி, அதாவது உங்க உள் உணர்வு, உங்க உள்ளுக்குள்ள உங்களோட ஆழ் மனதுல நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ பிளேஃபுல்னஸ், கொஞ்சம் சிரிக்க பழகுங்க, சந்தோஷமா இருங்க, உங்களோட நல்ல விஷயங்களை வந்து அதெல்லாம் நினைச்சு பாருங்க, அலோ பண்ணுங்க. உங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த மனசை வந்து நீங்க அலோ பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபன்னா இருந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும். இந்த வரும் வாரம் நீங்க ரொம்ப சோகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. அதனாலதான் அந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை வந்து நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்காகலாம் வரல அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்ல விஷயங்களை உங்களுக்கும் உங்க நபர், நீங்க லவர்ஸா இருக்கலாம், அதிகமாக லவர்ஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்பப்போ நீங்கள் உங்கள் நபரை பற்றி நெகட்டிவாக தான் நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஃபன்னான விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுங்க. அது கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ், உங்களோட ஃபேமிலிக்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது இந்த பாதிப்பு. நீங்க வந்து சில பேர் நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க, உங்க நபரோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. 1 or 2 ஃபெயிலியர்ஸ் கூட சில பேர் இருக்கலாம். இது ஏன் எனக்கு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வருது, ஏன் எனக்கு வந்து எனக்கு பேரண்ட்ஸும் சரியில்லை, என்னோட இந்த லவ் பாண்டிங் லவ் லைஃப்பும் சரியா அமையல, சில பேர் திருமண வாழ்க்கையில வந்திருப்பீங்க, அதுவும் வந்து சரியா அமையல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது மாதிரி எல்லாம் ஓவர் தாட் இந்த வரும் வாரத்துல அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க பேரண்ட்ஸ்க்கான அந்த விஷயத்தையும் நீங்க வந்து ஏறெடுக்கணும். அதாவது அவங்களுக்கான அந்த பிரேயரையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அவங்கள மன்னிக்கணும். உங்க மனசுக்குள்ள வந்து உங்க பேரண்ட்ஸை பத்தின ஒரு அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு. ரிலீஸ் யுவர் இஷ்யூஸ். இந்த மாதிரி அந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ரிலீஸ் பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸும் அது, ஏன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு அவங்க மூலமா வந்திருக்கு, அவங்கள மன்னிக்கணும். நீங்க மன்னிக்க மாட்டீங்க.
ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரேயர், ஒரு ஹீலிங் வேணும், உங்களுக்கும் வேணும். இது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா தெரியுது ஒரு சிலருக்கு. அதோட பாதிப்புகளோட அந்த பலவீனங்கள் வரக்கூடிய நாட்கள்ல உங்களை பாதிக்காம இருக்கணும்னா இதுதான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸா கொடுக்குறாரு. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்க திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு என்கேஜ்மெண்ட்டு, இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கணும் லைஃப்ல அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஹெல்ப் வந்து மத்தவங்க கிட்ட கேட்கணும். எனக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க மனம் விட்டு பேசணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனம் விட்டு பேசுற மாதிரி யாரும் இல்ல, அப்படிலாம் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏன்னா பிரைவசியா இருக்க வேண்டிய விஷயத்த நான் வந்து அவ்வளோ ஒர்த்தான ஒரு நபரா யாரும், ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுவீங்க. யார்கிட்டயும் அந்த அளவுக்குலாம் ஹெல்ப் கேட்க மாட்டீங்க. நீங்க இப்ப வந்து ஹெல்ப் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஏஞ்சல். ஓகேவா? வரும் வாரத்துல நீங்க ஹெல்ப் கேளுங்க. அது வந்து உங்களுக்கு உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில பேர் திருமண வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களோட இந்த விஷயங்கள வந்து நீங்க ஷேர் பண்றதுல உங்களுக்கு இது வந்து விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க ஒண்ணு பண்ணலாம். கன்சல்டேஷன், ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். உங்களோட அந்த பிரைவசி பாதுகாக்கப்படும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷனல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா? அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷனல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷனல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷனல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. சரண்டர் பண்ணும்பொழுது, கன்சல்டேஷன்லாம் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னுலாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். இந்த சைன், இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது கூட ஏஞ்சல் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ப்ரைவேட்டான அந்த விஷயத்த வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங், உங்களுக்கான உதவிகள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க, எப்படி ஹெல்ப் கேட்கணுமோ அப்படி கேளுங்க. சில பேருக்கு 2ஆம் கட்ட மனநிலையில் இருப்பாங்க. இங்கே ரீடிங் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவங்க கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறது, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என்ன வேணுமோ அதுக்கான ஒரு ஹெல்ப்பை கேளுங்க. அது அவங்க வந்து ஏஞ்சல் வந்து உங்களுக்கு நடத்தி தருவாங்க. சரண்டரோட பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வர்றவங்களுக்கு நான் ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ஏதாவது கைடன்ஸ் வேணும்னாலும் தீர்வு வேணாலும் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வரும். ஃபஸ்ட்டு கேளுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. சப்போர்ட் கண்டிப்பாக மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வரும் வாரம். ஓகே, ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா? பார்த்தீங்களா, ட்ரஸ்ட் இல்லை, சில பேருக்கு ட்ரஸ்ட் இல்லை. ஓகே, அப்படின்னா இட் இஸ் சேஃப் ஃபார் லவ் டு யூ. ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். எவ்வளோ அழகான விஷயம். உண்மையான அன்பு, பாசம் நீ கொடுக்குறன்னா அது எல்லா விதத்திலும் உன்னை வந்து பாதுகாத்துரும். நீ பொய்யா பழகிட்டு அவங்க கிட்ட நம்பிக்கை கொடுத்தேன்னா அது உனக்கு, நீ என்ன கொடுத்தியோ அதுதான் திரும்ப வரும். ஓகேவா? தட்ஸ் இட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிலர் உங்களை வந்து ட்ரூவாக வச்சுக்கோங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஹீலிங் செக்ஷன் வேணும், உங்களோட பாஸ்ட் பெயின் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும், கர்மாவை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் அந்த ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.